லேட்டர் வேதிக் பீரியட். இந்த லேட்டர் வேதிக் பீரியடோட காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 BCE டு 600 இல்லைன்னா 500 BCE. இது வந்துட்டு ஏர்லி வேதிக் பீரியட் முடியுது, அப்படியே லேட்டர் வேதிக் பீரியட் தொடங்குது. நான் ஏர்லி வேதிக் பீரியட் பீப்புள் வந்து எங்க வசித்தாங்க இல்லை எங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாக்குள்ள நுழைஞ்சாங்கன்னு சொல்லியிருந்தேன். நார்த்து வெஸ்ட் ஃப்ரான்டையர் ப்ரொவின்ஸ், அதுக்கடுத்து சப்த சிந்து, இந்த இடங்கள்ல தான் இருந்தாங்க. இது வந்து இந்தியாவில் இன்னைக்கு மேப்ல எங்க இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்திருக்கு. அதாவது வட மேற்கு திசையில இருக்க நிலப்பரப்புல தான் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இருந்திருக்காங்க. இப்போ பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ் நான் மென்ஷன் பண்றப்போ அதுல பரதாஸ்ன்னு ஒரு ட்ரைபை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்டா சண்டை போட்டவங்கள 10 கிங்ஸ் இருந்தாங்க. அதுல ஒருத்தவங்க புருஸ் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இந்த பரதாஸும் புருஷும் சேர்ந்து ஒரு ட்ரைபை வந்து, அதாவது ஒரு கிளானு இல்லைன்னா ஒரு ராஷ்டிரா வந்து உருவாக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பேர் குரு. சரிங்களா? இந்த குரு அப்படின்ற ஒரு ராஷ்டிரானா என்னது? டெரிட்டரி. இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன், அவங்க வந்து லேண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தேன் ஏர்லி வேதிக் பீரியட்ல. அப்படியே இதை கம்பேர் பண்ணுங்களேன். லேட்டர் வேதிக் பீரியட்ல குரு அப்படின்னா ஒரு டெரிட்டரி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றேன். அப்போ இவங்க லேண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த குரு எங்க ஃபார்ம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டையர் ப்ரொவின்ஸ், அதாவது வட மேற்குல இது இருக்கு. இங்க வந்து கங்கா யமுனா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கங்காக்கு மேல அப்பர் காஞ்சஸ், அதாவது அப்பர் நதி கரையில தான், அதாவது கங்காக்கு மேல இருக்க நதி கரையில குரு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க டெரிட்டரியை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இவங்க குருன்றவங்க யாரு? பரதாசும் புருஷும் சேர்ந்தவங்க தான் குருஸ். இந்த குரு வந்துட்டு மகாபாரதத்தோட ரொம்ப ஒத்து போகும். சரிங்களா? ஆனா மகாபாரதம் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, எழுதி முடுக்கப்பட்டுன்னு பாத்தீங்கன்னா 4th AD. ஆனா இது எப்ப நடந்துச்சு? அதாவது இந்த காம்பினேஷனும் இந்த குரு எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆண்டு எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் 1000 BCE டு 600 BC காலகட்டத்தில் நடந்துச்சு. ஆனா அந்த மகாபாரதம் எப்ப கம்பைல் பண்ணி ஒரு புக்கா வெளிவந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 4th AD சொல்ற போது இன்னைக்கு வந்து 4th CE கூட சொல்லுவாங்க. காமன் எரான்னு சொல்லுவாங்க. இது வந்து பிஃபோர் காமன் எரான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கடுத்து இது நல்லா ஞாபகம். குருன்றவங்க அப்பர் கேஞ்சஸ்ல இருக்க அந்த நதிக்கரையில தான் வந்துட்டு இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டெரிட்டரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆனா ஏர்லி வேதிக் பீரியட் பீப்புள் வந்து லேண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அதனால அவங்க டெரிட்டரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணல. ஏர்லி வேதிக் பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் தொழிலா எதை வச்சிருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன், பாஸ்டலிசம் வச்சிருந்தாங்கன்னு சொன்னேன். ஏன்னா அவங்க நொமாடிக் பீப்புளா இருந்தாங்க, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போயிட்டே இருந்தாங்க. ஆனா லேட்டர் வேதிக் பீப்புள் வந்து டெரிட்டரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். இப்போ டெரிட்டரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணா அவங்களுக்கு எது தேவைப்படும்? ஒரே இடத்துல வாழ்ந்து அவங்க வந்து அங்க ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு பார்ப்பாங்க. அப்போ அப்படி இருக்க போது இவங்க டெரிட்டரி எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களோட முதல் தொழில் என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அக்ரிக்கு தான் அவங்க முதன்மை தொழில் முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது தான் பாஸ்டலிசம். சரியா? அக்ரிக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது தான் பாஸ்டலிசம். அவங்க வந்து என்ன ப்ளோ வந்து யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன், உட்டன் ப்ளோ தான் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன். இவங்களும் உட்டன் ப்ளோ தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் 1000 BCE வந்து அயன் வந்து கிடைக்கப்பட்டிருச்சு. இருந்தாலும் கூட இவங்க வந்து உட்டன் ப்ளோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்லி வேதிக் பீப்புளும் உட்டன் ப்ளோ, அதாவது உட்டன் மரத்தால் செய்யப்பட்ட ஏர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களும் மரத்தால் செய்யப்பட்ட ஏர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பாட்ரி யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன், ஓக்ரே கலர் பாட்ரி, ஓக்ரே கலர் பாட்ரி வந்துட்டு இவங்க வந்து யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் வேர் பாட்ரினா குடம், ரெட் அண்ட் பிளாக்ல செஞ்ச ஒரு குடம், அதுக்கடுத்து பியூரா ரெட்ல செஞ்ச ஒரு குடம், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்லிப்டு வேர். ஸ்லிப்னா என்னது? கொஞ்சம் தடுமாறிய, அவ பேக்ல இருந்து லைட்டா தடுமாறுனா கிரே கலர்ல மேபி இருந்திருக்கலாம், ஒரு அசம்ஷன்ல படிங்க. சரிங்களா? R&B ரெட் கலர்ல. அதுக்கடுத்து இவங்களை மென்ஷன் பண்றது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்களோ அவங்கள எப்படி சொன்னேன், ஓக்ரே கலர்டு பாட்ரின்னு சொல்லியிருந்தேன். ஏர்லி வேதிக் பீப்புள. லேட்டர் வேதிக் பீப்புள்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெயிண்டட் கிரே வேர். சரிங்களா? இதை வந்து பெயிண்டட் கிரே வேர் பீரியட்னு கூட நீங்க சொல்லலாம். ஏர்லி வேதிக் பீரியட் வந்து ஓக்ரே கலர் OCP பீரியட் நீங்க கூட சொல்லலாம். சரிங்களா? இதுதான் அவங்க யூஸ் பண்ண பாட்ரி. அதுக்கடுத்து அங்க வந்து ராஜன் இருந்தாங்கன்னு சொன்னேன். இப்போ பாலிட்டிக்குள்ள நம்ம போவோம், அதாவது அவங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்படி போகும்போது ராஜன் அங்க இருந்தாரு, இங்கேயும் ராஜன் இருக்காரு. சரிங்களா? அங்க அசம்பிளிஸ் இருந்த மாதிரி இங்கேயும் அசம்பிளிஸ் இருந்துச்சு. ஆனா அங்க 4 அசம்பிளி இருந்துச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இங்க வந்து சபா அண்ட் சமிதி மட்டும்தான் இருக்கு. சபா அண்ட் சமிதி மட்டும்தான் இருக்கு. விதவாவையும் கானாவையும் காணும், ஏன்னா அவங்க வந்து அழிச்சிட்டாங்க. இது ரெண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சபா அண்ட் சமிதியில கூட சபால உமன்ஸ்க்கு அலோ
அதாவது உமன்ஸை வந்து அலோவ் பண்ணவே கிடையாது, உள்ள விடுறது கிடையாது. ஆனா இது ஏர்லி வேதிக் பீரியட்ல சபாலையும் சரி விடுதாலும் சரி உமனை வந்து உள்ள விட்டுருந்தாங்க. இங்க வந்து சபால உமனை உள்ள விடுறது கிடையாது. இந்த ரெண்டு அதாவது இந்த ரெண்டு அசம்பிளிஸ் மட்டும் தான் இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கடுத்து ராஜனுக்கு கீழே அங்க ஏர்லி வேதிக் பீரியட்ல யாரெல்லாம் இருந்தாங்க? புரோஹிதா இருந்தாங்க, சேனானி இருந்தாங்க, கிராமினி இருந்தாங்க, இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இல்ல ஒரு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 3-4 பேர்னு சொல்லாம நிறைய பேர். இது எது மென்ஷன் பண்ணுது, எந்த டெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சாட்டபரத பிராமணா. சாட்டபரத பிராமணா அரசர் கீழே அட்மினிஸ்ட்ரேஷன்ல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னா 12 ரத்தின்ஸ் அப்படின்னு 12 பேரை குறிக்குது. அதுல முக்கியமான யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து புரோஹிதர் தான். வந்து புரோஹிதான்னு சொல்லிட்டேன், அவர் வந்து பிரீஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து மிஷ்மினா குயின் அர்த்தம், குயின். சரிங்களா? மிஷ்மினா குயின். அதுக்கடுத்து வந்துட்டு சேரியட்டர், அதாவது அந்த ரதத்தை ஓட்டுறவரை எப்படி சொல்லுவாங்கன்னா சுடான்னு சொல்லுவாங்க. சுடா இல்ல சாரதி. சாரதி இவர் வந்து யாரு? ரதத்தை ஓட்டுபவர். சாரதி அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரதத்தை ஓட்டுபவர். அப்போ அப்பையும் ரதம் இருந்துச்சு, இப்பயும் ரதம் இருக்கு. அப்பயும் சுதா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரதத்தை ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்பயும் ரதத்தை ஓட்டுறதுக்கு சாரதி இருந்திருப்பார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த கால ஏர்லி வேதிக் பீரியட்ல டாக்ஸ்ன்றது ஒண்ணு கலெக்ட் பண்ணப்படலை. ஏன் கலெக்ட் பண்ணப்படலைன்னா அவங்க வந்து ஒரு டெரிட்டரிக்குள்ள வாழவே கிடையாது, நொமேடிக் பீப்புளா இருந்தாங்க. ஸோ அந்த ராஜனுக்கு வந்து அவங்க டாக்ஸ் கட்டவே கிடையாது கிங்குக்கு. ஆனா அதுக்கு பதில மக்கள் வந்து வாலண்டியரா அவங்களுக்கு பிடிச்ச பிரசன்ட்டை வந்து ராஜனுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து பாலின்னு சொல்லுவாங்க ஏர்லி வேதிக் பீரியட்ல. லேட்டர் வேதிக் பீரியட்ல கிடையாது. ஏர்லி வேதிக் பீரியட்ல டாக்ஸ் கட்டல. அதனால மக்கள் வந்து அவங்க விருப்பத்தோட பாலி அப்படின்ற சில பொருட்களை கொடுத்துருக்காங்க. பாலினா பிரசன்ட்னு அர்த்தம். ஆனா இங்க லேட்டர் வேதிக் பீரியட்ல டெரிட்டரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ வந்து இவங்க டாக்ஸ் கட்டிருப்பாங்க இல்லையா? டாக்ஸ் கட்டுற போது டாக்ஸை யார்கிட்ட கட்டுவாங்க அப்படின்னா பாகதூதா. பாகதூதான்றவர்கிட்ட தான் இவங்க வந்து டாக்ஸ் கட்டியிருப்பாங்க. BAGHADHUDHA பாகதூதா, கலெக்டர் ஆஃப் டாக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இவங்க இந்த கிங் வந்துட்டு டெரிட்டரி ஃபார்ம் பண்ணனால அவர் வந்து ஒரு ட்ரெஷரி மெயின்டைன் பண்ணும். அந்த ட்ரெஷரியை யாரு பாத்துக்குவாங்கன்னு கேட்டா சங்கிட்ரி. இது வந்து பாகதூதா வந்து கலெக்டர் ஆஃப் டாக்ஸஸ், சங்கிட்ரின்ற ஒரு ட்ரெஷரியை மெயின்டைன் பண்றவர். சரிங்களா? சங்கிரிட்டிக்கு அடுத்து கொரியர் சர்வீஸ் ஒன்று இருந்துச்சு. அதை வந்து அக்ஷவாப்பான்னு சொல்லுவாங்க. அக்ஷவாப்பானா கொரியர்னு அர்த்தம். இதை 3 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகதூதானா கலெக்டர் ஆஃப் டாக்ஸஸ், சங்கிரிட்டினா ட்ரெஷரர், அக்ஷவாப்பானா கொரியர். சரிங்களா? இந்த மாதிரி 12 பேர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க எதுல இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பாலிட்டியில இருப்பாங்க. இப்போ அங்க கிராமம் இருந்துச்சுன்னு சொன்னேன். அப்ப கிராமத்துல அங்க அதாவது ஏர்லி வேதிக் பீரியட்லயும் கிராமம் இருந்துச்சுன்னு சொல்றேன். இங்கேயும் ஒரு கிராமம் இருக்கு. அப்ப அந்த கிராமத்துக்கு ஹெட் யாரா இருப்பா? கிராமின்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஏர்லி வேதிக் பீரியட்லயும் சொல்லியிருந்தேன். இங்கேயும் கிராமின்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த கிராமின் இப்போ ஒரு கிராமம் தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது, நிறைய கிராமம் இருந்திருக்கும். ஸோ இந்த நிறைய கிராமம், அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 கிராமத்துக்கு ஒரு ஹெட் இருப்பார். அவரோட நேம், அதாவது பொசிஷன் நேம் வந்து சட்டபதி. SATAPHI. ஓகேவா? SATAPATHI சட்டபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் யாருன்னு பார்த்தா ஹெட் ஆஃப் 100 வில்லேஜஸ் ஆர் கிராமாஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து உட்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போலீஸ் அபிஷியல்ஸும் இருந்திருக்காங்க. சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராமத்துக்கு ஹெட் வந்து கிராமின். அதுக்கடுத்து வந்து இந்த 100 கிராமங்கள் சேர்ந்ததுக்கு ஒரு ஹெட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சட்டபதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரமா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிலாசபிக்கல் கான்டெக்ட். இது வந்து எதுக்கு கீழே வரும் பார்த்தீங்கன்னா இந்த உபநிடதங்கள் அப்படின்னு சொல்றாங்க, உபனிஷாட், அதுக்கு கீழே தான் இந்த பிலாசபிக்கல் கான்டெக்ட் தான் வரும். ஸோ 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரிய, அதுக்கடுத்து வந்து பிரம்மச்சாரிய, கிரிஹஸ்த, வனப்பிரசாத, அதுக்கடுத்து வந்து சன்னியாசி. பிரம்மச்சாரியம்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், கட்ட பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறவங்க தான் பிரம்மச்சாரி. அடுத்து வந்து கிரிஹஸ்தனா, கிரி அப்படின்றது இங்க இடத்துல கிரிஹஸ்தன்றது எதை குறிக்குதுன்னா ஃபேமிலியோட ஒத்து வாழ்றாங்களா அந்த வாழ்க்கையை தான் வந்து கிரிஹஸ்தன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வனப்பிரசாதா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வனத்துல போய் வாழ்வாங்க, அது வந்து வனப்பிரசாதன்னு சொல்லுவாங்க. கடைசியில் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் துறந்துட்டு அசெப்டிக் லைஃப், அதாவது துறவி மாதிரி வாழ்றது தான் சன்னியாசின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில், இந்த வேதிக் பீரியட் காலகட்டத்தில் இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், ஆசிரமாஸ் பத்தி
நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா, ஆசிரமாஸ் பத்தி நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. இருந்தாலும் இது ஒரு பிலாசபிக்கல் கான்டெக்ட்ல உபநிடதங்கள்ல வரும். இது வந்து பிலாசபிக்கல் கான்டெக்ட்ல நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆசிரமான்றது 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் ஜபால உபனிஷாட் அப்படின்ற ஒரு உபநிடத்துல இது வந்து இடம்பெற்றிருக்கும். ஜபால உபனிஷாட் அப்படின்ற இந்த உபநிடத்துல தான், சாரி அது வந்து எனக்கு கரெக்டா உச்சரிக்க தெரியல தமிழ்ல, உபனிஷாட்ஸ்ல தான் வந்து இந்த ஆசிரமா வந்துட்டு இடம்பெற்றிருக்கும். அதாவது ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் வந்து இடம்பெற்றிருக்கும். இந்த ரெஃபரன்ஸும் அதுதான் இருக்கு. ஓகே, இவங்களோட பாலிட்டி பத்தி இப்போ நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜனுக்கு வந்து ஆர்மி இருந்துச்சுன்னு நாங்க சொல்லியிருந்தேன். ஆர்மி வந்து எப்பயுமே அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரா ஏர்லி வேதிக் பீரியட்லன்னு கேட்டா கிடையாது. ஸ்டாண்டிங் ஆர்மின்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா அவங்க ட்ரைபல் பீப்புள் எப்போ கூப்பிட்டாலும் சண்டைக்கு போறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி லேட்டர் வேதிக் பீரியட்லயும் ராஜன் வந்துட்டு எந்த விதமான ஆர்மியும் மெயின்டைன் பண்ணவே கிடையாது. இது ரெண்டும் இவங்களுக்கு இடையில இருக்க ஒற்றுமை. 2 ஒற்றுமை இருக்கு இவங்களுக்கு இடையில. 2 பேருமே உட்டன் ஏர் தான், அதாவது மரத்தால் செய்யப்பட்ட ஏர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லேட்டர் வேதிக் பீரியட்ல அயன் கண்டுபிடிக்கப்பட்ட போது கூட. சரிங்களா, அதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்துட்டு ஸ்டாண்டிங் ஆர்மி மெயின்டைன் பண்ணவே கிடையாது. ஆர்மி எப்பயுமே ஒரு ரெடியான, இன்னைக்கு இந்தியனுக்குன்னு ஒரு ஆர்மி வச்சுக்கணும், அந்த மாதிரி ரெடியா இல்லை. எப்போ கூப்பிட்டாலும் சண்டைக்கு போறதுக்கு அவங்க ரெடியா இருந்திருக்காங்க. சரிங்களா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 இது வந்து அவங்களுக்கு 2 பேருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. இதுக்கடுத்து எதை பத்தி பார்க்க போனா சோசியல் விஷயங்கள், அதாவது ஸ்ட்ரக்சர் பத்தி தான் பார்க்க போறேன். வர்ணாசிரமம் இருந்துச்சான்னு கேட்டா இருந்திருக்கு. இந்த காலகட்டத்துல என்னன்னா ராஜன் வந்து டெரிட்டரியை பிடிச்சிட்டாரு. டெரிட்டரியை பிடிச்சனால அவருக்குன்னு ஒரு தனி பவர் இருக்குன்னு அவர் காட்டணும், அவர் கெத்தா காட்டணும் இல்லையா? ஏன்னா ஏர்லி வேதிக் பீரியட் அப்போ அவர் வந்து அவரோட ட்ரைப்ஸ் வந்து என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை வந்து அவர் கண்டிப்பா கடைபிடிச்சே வரும். அவருக்கு வந்து லிமிட்டட் பவர் தான் அப்ப இருந்துச்சு. ஆனா இந்த லேட்டர் வேதிக் பீரியட் காலகட்டத்துல இவருக்கு வந்து அன்லிமிட்டட் பவர் இருக்கு. ஏன்னா இவர் ஒரு டெரிட்டரியை பிடிச்சிட்டாரு, டாக்ஸ் வாங்குறாரு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இவர் கீழே அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 12 பேர் இருக்காங்க. அப்படின்ற போது இவர் ஒரு பவர்ஃபுல்லான ஆள்னு தன்னை காமிச்சுக்கணுன்றதுக்காக நிறைய யாஜனாஸை வந்து இவர் வந்து நிகழ்த்துறாரு. யாஜனாஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைசஸ். சரிங்களா, எதற்காக இந்த சாக்ரிஃபைசஸ் நடத்தப்படுது அப்படின்னா இவரோட பவரை காமிச்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான். அதுல ஒரு வகையான சாக்ரிஃபைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜசூய யாகம், அதாவது ராஜசூய யாஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராஜசூயா, அதுக்கடுத்து வந்து அஸ்வமேதா, அடுத்து வந்து வாஜ்பேயா. இதுல இந்த ராஜசூய யாகம்ன்றது இவரோட பவரை நிலைநாட்டிக்கணும்ன்றதுக்காண்டி அப்பப்போ நடத்திக்கிட்டே இருப்பாரு. அஸ்வமேத யாகம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குதிரை, ஒரு ராயல் ஹார்ஸை வந்துட்டு ஓட விட்டு அது எந்த வழியாலாம் போதோ அந்த இடம்லாம் வந்து இந்த ராஜனுக்கு சொந்தம், அதாவது இந்த கிங்குக்கு சொந்தம்ன்ற மாதிரி அந்த காலகட்டத்துல ஒரு வழிமுறை இருந்துச்சு. வாஜ்பேயா அப்படின்னா சேரியட் ரேஸ், அதாவது இந்த குதிரை ரதம் இருக்குல்ல அதை வச்சு ஒரு ரேஸ் ஃபார்ம் பண்ணி ஓட்டுவாங்க. யாருக்குன்னா இந்த ராஜன் இருக்காருல்ல அவருக்கு இமீடியட்டா கின்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட இவர் வந்து இந்த குதிரை பந்தயத்துல கலந்துக்குவார். மேபி வாஜ்பேயினா சேரியட் ரேஸ், அஸ்வமேதானா ஒரு குதிரையை ஓட விட்டு அது வந்து எந்த வழியாலாம் போகுதோ அந்த நிலம்லாம் வந்து இந்த ராஜனுக்கு சொந்தம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து ராஜசூயான்றது ஒரு சாக்ரிஃபைஸ், இது வந்து அப்பப்போ நடக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இதுக்கடுத்து சாக்ரிஃபைஸ் பார்த்துட்டோம். இப்படிதான் சோசியல் ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர்ல வந்து திருட்டு இருந்துச்சு. அதனால அவங்க வந்து ஸ்பைஸ்லாம் வந்துட்டு வச்சிருந்தாங்க. யார் இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்றா அப்படின்றத பார்க்கறதுக்கு ஸ்பைஸ்லாம் கூட வச்சிருக்காங்க. இதுக்கடுத்து ரிலிஜன். அப்போ ஏர்லி வேதிக் பீரியட்ல இந்திராவும் அக்னியும் ப்ராமினென்ட்டான கடவுள்களா இருந்திருக்காங்க, இந்திராவும் அக்னியும். ஆனா இந்த காலகட்டத்தில் லேட்டர் வேதிக் பீரியட்ல இவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஏன்னா இவங்கள ஓரம் தள்ளிட்டு பிரஜபதி அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டாரு. பிரஜபதினா யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டர் ஆஃப் பீப்புள்னு அர்த்தம். சரிங்களா, விஷ்ணு இந்த மாதிரி ஃபிகர்ஸ்லாம் வந்துட்டு லேட்டர் வேதிக் பீரியட்ல வர ஆரம்பிக்கிறாங்க. லேட்டர் வேதிக் பீரியட் முடிகிற காலகட்டத்தில் தான் ஐடலட்ரி வருது. ஐடலட்ரி ப்ராக்டிசஸ்னா சிலை வடிச்சு கும்பிட ஆரம்பிக்கிற ப்ராக்டிசஸ் வருது லேட்டர் வேதிக் பீரியட் முடிகிற காலகட்டத்தில். என்னதான் இவங்க வந்துட்டு ஏர்லி வேதிக் பீரியட் சரி லேட்டர் வேதிக் பீரியட்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏர்லி வேதிக் பீரியட்ல காயின்ஸ் யூஸ் பண்ணவே படல, பார்ட்டர் சிஸ்டம் தான். லேட்டர் வேதிக் பீரியட்லயும் முடிகிற காலகட்டம் வர மேக்ஸிமம் அந்த முடிகிற காலகட்டத்தில் கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் அந்த காயின்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். அதை பற்றின நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்ப்போம். ஏன்னா அது வந்து ஒரு தனி பார்ட் ஆஃப் லெசனுக்குள்ளே போகும். இதில் பார்த்தீங்கன்னா பிரஜபதின்றது யாருன்னு நம்ம பார்த்துட்டோம், காயின்ஸ் இவங்க யூஸ் பண்ண படலன்றதை நம்ம பார்த்துட்டோம். இதை எப்படி சொல்லுவாங்க, பெயிண்டட் கிரேவர் பீரியட்னு கூட இதை சொல்லுவாங்க. ஸோ
அதுக்கும் இதுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான், ஏர்லி வேதிக் பீரியடுக்கும் லேட்டர் வேதிக் பீரியடுக்கும். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கடைசி வரையும் மறக்காது. ஏன்னா இது ஒரு சிம்பிளான கான்செப்ட். எதுக்கு பின்னாடி எது நடந்துச்சு, இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கனாலே போதும். அவங்க ஏர்லி வேதிக் பீரியட்ல வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து செகண்ட் இம்பார்ட்டண்டான தொழிலாக இருந்திருக்கும். ஆனால் லேட்டர் வேதிக் பீரியட்ல அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான தொழில். எதற்காக அப்படின்னு ரீசன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ஏர்லி வேதிக் பீரியட்ல நொமேட்ஸாக இருந்தாங்க. இவங்க வந்து டெரிட்டரி, அதாவது நாடு பிடிச்சி கைப்பற்றி ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மட்டும்தான் இவங்க வந்துட்டு அக்ரிகல்ச்சரை முதன்மையாக கொண்டு, ஏன்னா ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், எல்லாரும் ஒரே இடத்துல தங்கி வாழ்ந்து அவங்க அரசாட்சி அமைச்சுக்கிட்டனால மட்டும்தான். இந்த மாதிரி ரீசன்ஸ் தெரிஞ்சு அனலைஸ் பண்ணி படிச்சீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இதை வந்துட்டு வேற யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ ஜஸ்ட் ஷேர் தம் எதர் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பேக்கப்டு பை ரீசன்ஸ் அவங்களுக்கு கொடுத்தோம்னா என்றைக்குமே மறக்காது. Thank you.